ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து புட்டிங்னு வச்சுக்கலாம், கேக்குன்னு வச்சுக்கலாம். பேக் பண்ணாமல் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 2 பேக்கெட் வந்து மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன். 10 ரூபாய்க்குள்ள பேக்கெட்டில் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை உடச்சி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்கட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பீசஸாகவும் இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாட்டு நம்ம இதை வந்து உடச்சி வச்சுக்கலாம். உடச்சிட்டு இதை வந்து நம்ம தனியாட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்தால வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு புட்டிங் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அப்படி இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர், ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தால இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பால் பவுடர் சேர்க்கலன்னாக்கி 3/4 கப் தண்ணிக்கு பதிலாக 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து அடுப்பில் வைக்கல, சும்மா தான் கலந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். வச்சு நல்லா லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர்லாம் மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த சூட்டில் வந்து அது நல்லா கரைஞ்சிரும். கொக்கோ பவுடர் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து கொஞ்சம் நேரத்தில் அது வந்து கொஞ்சம் திக்காக மாறும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காக மாறி இருக்குல்ல. இந்த நேரத்தில் நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/4 கப் வரைக்கும் நம்ம நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு நிமிஷத்துலேயே நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காக கிடச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து திக்காக இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுப்புலேருந்து இறக்குன உடனே நீங்கள் வந்து விட்டுறாமல் ஒரு நிமிஷத்துக்கு அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது அது வந்து நல்லா கட்டி விழாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம்ல, அதனால் நம்ம வந்து அப்படியே வச்சிட்டோம்னாக்கி அது ஆற லைட்டாக கட்டி விழுந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சூப்பராக ஒரு சாக்லேட் கனாஷே மாதிரி ஆயிரும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு நல்லா ஆறிடுச்சு. அடுத்தால இதில் வந்து நம்ம உடச்சி வச்சுருந்த அந்த பிஸ்கட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது வந்து பிஸ்கட் ஃபுல்லாகவே அது வந்து நல்லா கோட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு பவுலில் பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா A4 ஷீட் பேப்பர் ஏதோ ஒன்று போட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைனா A4 ஷீட் பேப்பர் போடுங்க. இல்லைனா நம்ம நார்மலாக ஒரு பவுலில் கூட வைக்கலாம். ஆனால் நம்ம வெளியே எடுக்க முடியாது. நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிட்டு தான் வெளியே எடுக்க முடியும். ஃபுல்லாக வந்து வெளியே எடுக்க முடியாது. நான் ஃபுல்லாக வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து அழுத்தி விடுங்க. நல்லா அழுத்தினா தான் அது வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக இருக்கும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எனக்கு வந்து சரியாக ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அதை எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே ஒரு கனாஷே மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 5 ஸ்பூன் பவுடர் சுகர், அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தால நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பட்டர், அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம், ஒரு 5 ஸ்பூன் பட்டர் இருக்கும், அது கூட 2 ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகணும் நம்ம இதை இறக்கிடலாம். நீங்கள் விப்பிங் க்ரீம் பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மெல்ட் ஆனதும் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இறக்குன உடனே நம்ம இதில் கொக்கோ பவுடர் சுகர் சேர்க்காம லைட்டாக ஒரு 30 செகண்ட் லைட்டாக அதை ஆற விட்டுட்டு சேருங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்கும்போது அது வந்து மிக்ஸ் ஆகாது. அது வந்து ஒரு மாதிரி அந்த பட்டர் வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும்ல, அதே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது அந்த எண்ணெய் தனியாக மேலே தெரியும். அதனால ஒரு 30 செகண்ட் மட்டும் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொக்கோ பவுடரும் சுகரும் ஆட் பண்ணும்போது அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். அந்த பட்டரு, கொக்கோ பவுடர், சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து இதில் பட்டருக்கு பதிலாக நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நார்மலாகவே செஞ்சிடலாம். நம்ம வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்ம வந்து தயவு செஞ்சு கொக்கோ பவுடரும் சுகரும் சேர்க்காதீங்க. அது வந்து உங்களுக்கு தனியாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன். எனக்கு அப்படி வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அதே மாதிரி நல்லா எல்லா கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கனாஷே ரெடியாக இருக்கீங்க. அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தால இனி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல பிஸ்கெட்டு, அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இதை எடுத்துகிட்டு வாங்க. இனி நம்ம அந்த கனாஷே வந்து இதுக்கு மேலே சேர்த்துட வேண்டியதான். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இது வந்து நான் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அது கூட ஒரு 1/2 கப் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி அப்படி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் சாக்லேட் சேர்க்கல அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் சாக்லேட் இருந்தால் நீங்கள் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் பால் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொக்கோ பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்ப மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சில்வர் பால் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துட்டு நடுஸில் ஒரு செரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இனி இதை நம்ம மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நல்லா செட் ஆகணும். ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இனி இதை வெளியே எடுத்துடலாம். ஒரு கத்தி வச்சு சைடில் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சைடில் எதுவும் ஒட்டி இருந்தால் நம்மளுக்கு வந்து வந்துடும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் எதுவுமே சேர்க்கல அப்படின்னா நீங்கள் அதே அப்படியே கட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து அப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அந்த பட்டர் பேப்பரை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணிடுறேன். அதிலிருந்து பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு விருப்பமான மாதிரி நம்ம பீஸ் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிஸ்கட் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அது வந்து ரொம்ப மொறுமொறுலாம் இருக்காது. நல்லாவே ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் அந்த பிஸ்கட். ஏன்னா நம்ம அந்த புட்டிங்கில் அது ஊறி இருக்கும்ல, அதனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாக்கோபை சாஃப்டாக டேஸ்ட்டு ஃபீலிங்கில் இருக்கும். ஃபுல்லாக நம்ம சாக்லேட் வச்சு தான் கொக்கோ பவுடர் வச்சு செஞ்சுருக்கிறதுனால ஒரு சாக்லேட்டோட டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.